இந்த மீன ராசி அப்படிங்கிறது நல்ல விசேஷம். அப்போ அந்த ராசியில் குரு பகவானுடைய அது வீடு. அப்போ குரு அம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு குருமார்க்கில் நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த மாதத்தில் நான் இதை செய்ய போகிறேன், இதை படிக்க போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்கு நான் இவங்க கிட்டேருந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு குருமாரை தேர்ந்தெடுங்க. இந்த குருமார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க சின்ன ஆசீர்வாதம் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் வாங்கி அவங்கள கோயிலுக்கு, காளி தேவி உள்ள கோயிலுக்கு, இப்போ பத்திரகாளி அம்மன் கோயில், வனபத்திரகாளி, இப்படி நம்ம ஒரு ஆங்கார தெய்வம் உள்ள கோயில்களுக்கு அவங்கள அதை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். மற்ற பெண்கள் அதை வாங்கணும். அப்போ உங்களுடைய கும்பத்தில் இருக்கக்கூடியது கர்மாக்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ராசி. அதனால் அந்த கர்மாக்களை இந்த நேரத்திலேயே நம்ம நிவர்த்தி பண்ணணும். அப்படின்னா இந்த பெண்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்களை பலப்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈசன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன ஒரு சிலை பார்த்தாலுமே நின்று கும்பிட்டு போங்க. யாருக்கு அந்த கடவுள் உங்களுக்கு பலம் அளிக்கிறாரோ இல்லையோ உங்களுக்கு பலமாக தான் இருப்பார்.